இந்த வாரம் தான்டா நாமினேஷன் பண்ணிட்டு கரெக்டான டேக் லைனையும் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட்டை அடிச்சு விட்டாரு. நீங்கள் நாமினேட் பண்ணுற 2 பேருக்கு ஒரு டேகை கொடுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னைக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே வந்து தர்ஷிகா வெளியில் போகிறாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா விஷப்பாம்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. விஷாலுக்கு சகுனின்ற கரெக்டான டேகை வந்து முத்துக்குமரன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. உலகமகா நடிகை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு நடிகை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் அருண்லாம் வந்து ட்விஸ்டர்லாம் கிடையாது. அவன் சரியான ஒரு மிச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆளுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நடிச்சு விட்டு போயிடுவான். ஆனால் மிச்சர் வந்து சத்யாவுக்கு விழுந்திருக்கு. இருந்தாலுமே சத்யாவுக்கு அது வாரம் வாரம் தப்பிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த வாரம் எப்படி நீ மாப்பிள்ள தப்பிக்கிற அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் 15 பேர் உள்ளே இருக்காங்க. அதனால கண்டிப்பாக இந்த வாரம் தர்ஷிகா அண்டு சத்யா இவங்க யாராச்சும் ஒரு ஆள் கண்டிப்பாக வெளியில் போவாங்க. ஏன்னா ரொம்ப லோவான கண்டஸ்டன்ட்லாம் வெளியில் போயிட்டாங்க. சாச்சனா அண்ட் ஆர்ஜே ஆனதுக்குன்னா ரொம்ப ஓட்டு லோவாக விழுந்துச்சு. இந்த வாரம் ரயானும் வந்து நாமினேஷனில் வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சாச்சனா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆட்டம் போட்டாங்க. ஆனால் போகும்போது எல்லாரும் அழுவ வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.